பண்டிகைகள் கொண்டாட்டம் என்னும் தலைப்பிலும் பேச வந்துள்ளனர். நடுவராக பள்ளி துணை தலைமை ஆசிரியர் அவர்களை சரியான தீர்வு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களை அனைவரும் கரவொலி எழுப்பி அனைவரையும் உற்சாகப்படுத்துவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த பட்டிமன்றத்தில் பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற தலைப்பிலிருந்து பண்டிகைகள் கொண்டாட்டமே என்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். என்னுடைய பெயர் மு. கனிமொழி. இப்ப கூட பாருங்க, நம்ம எல்லாரும் ஏன் இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம்? ஏன் பாத்தீங்கன்னா சப்போஸ் தீபாவளி கொண்டாட தான் வந்திருக்கோம். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது இல்லையா, பண்டிகைனாலே கொண்டாட்டம் தாங்க. பண்டிகைகள் பண்பாட்டை கற்றுத்தரும், பண்டிகைகள் பாசத்தையும் கற்றுத்தருங்க. எல்லா விழாக்களிலும் வெறும் இனிப்பு மட்டும் தாங்க இருக்கும். ஆனா தீபாவளிக்கு தான் பட்டாசு இருக்கும், பலகாரமும் இருக்கும்ல. ஒரு குடும்பத்துல சந்தோஷமா வாழற மாதிரி காட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு பணம் தேவை தவிர ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்திற்கு பணம் ஒரு பொருட்டியில் இருந்தாங்க நான் சொல்லுவேன். இப்ப நம்ம எல்லாருமே ஒன்னா கூடி பண்டிகைகள் கொண்டாடுறோம்ல, அது நான், என் பாட்டன், என் முப்பாட்டன் அவங்களோட தலைமுறையா பண்பாட்டை பின்பற்றி தாங்க பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா, நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களில் உடலில் ஓடும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் பண்பாடு தாங்க கலந்து இருக்குது. இப்ப விழாக்கள்னா எல்லாரும் அக்கா பாப்பா தம்பி எல்லாருமே ஒன்னா கூடி பேசுவாங்க. அது அப்ப கிடைக்குமே சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே நம்மளுக்கிட்ட இருக்கிற நோய் எல்லாமே பறந்து போயிடுங்க. அப்புறம் நம்ம போய் டாக்டர் கிட்ட நிக்க போறோம்? கூலி தொழிலாளி முதல் கோடீஸ்வரன் வரை எல்லாரும் காத்திருப்பது எதற்காக? இந்த பண்டிகை எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் காத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பண்டிகையில ஒண்ணுதாங்க தீபாவளி. தீபாவளி வந்துச்சுன்னா எல்லாரும் பட்டாசு அள்ளி வெடிச்சிட கூடாதுங்க. நம்ம அதிகமா வெடிச்சாலும் நம்மள சுத்தி இருக்கிற பறவைகளுக்கு ஆபத்து இல்லையா? அப்படியே நம்ம பட்டாசு வெடிச்சாலும் குட்டி ஜப்பான்னு சொல்லக்கூடிய சிவகாசி பட்டாசு தாங்க பயன்படுத்துவோம். பணம் இல்லாதவன் ஏழை அல்ல, நல்ல உறவுகள் இல்லாதவன் தான் பரம ஏழை. மாற்றம் என்ற ஒரு சொல்லை தவிர இவ்வுலகில் அத்தனையும் மாறும் ஒரு நாள் வரும் என்பதே நியதி. முன்னாடிலாம் பண்டிகை முடிஞ்சா மறுநாள் எப்படா ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு தாங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஏன் நினைக்கிறீங்க? எல்லாரும் அவங்க வாங்கி வச்சிருக்கிற புது துணிய அவங்க டீச்சர்ஸ் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போட்டு போய் காமிக்கும் போது ஒரு ஆனந்தம் வருமே. ஐயோ, அந்த ஆனந்தத்தை ஈடு இணை உண்டாங்க இந்த உலகில். திருவிழாக்கள் எவ்வளவு கொண்டாடுகிறோமோ அவ்வளவு பண்பாடு நிறைந்ததுங்க நம் நாடு. எனவே பண்டிகைகள் பெருத்த கொண்டாட்டமே, திண்டாட்டம் அல்ல என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு எது சந்தோஷம் தெரியுமா நடுவர் அவர்களே? அம்மா வீட்டுல இருந்து 10,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் இல்ல, அண்ணன் தம்பியிடம் பச்சை புடவை வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் இல்ல. எது தெரியுமா சந்தோஷம்? கல்யாணத்தன்று வாங்கி கொடுத்த கூரை புடவைக்கு இணையாக பண்டிகை என்று வாங்கி தரும் நூல் புடவை தான் சந்தோஷம். அடுத்ததாக பண்டிகைகள் திண்டாட்டமே என்னும் தலைப்பில் மோனிஷா பேச வருகிறார். அதை விட தமிழே உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கு தாய் என்று சொல்வதில்தான் தமிழச்சி ஆகிய எனக்கு பெருமை. தீபாவளி என்றால் திண்டாட்டம் தான் என்று கூற வந்துள்ளேன். தீமை அகன்று நன்மை பெருகும் நன்னாள் தான் தீபாவளி. தீபாவளி என்றால் வீட்டில் அம்மா பட்டியல் போடுவார், பட்டு புடவை, பட்டாசு, பலகாரம், துணிமணி என்று. ஆனால் அப்பா எங்க மணியை கடனா வாங்குறதுன்னு யோசிப்பாரு. 5 பவுன் நகை வாங்கி தீபாவளியை கொண்டாடினால் அங்கே கொண்டாட்டம், 5 பவுன் நகையை அடகு வைத்து தீபாவளியை கொண்டாடினால் அங்கே திண்டாட்டம். தீபாவளி வருது, பணத்திற்கு என்ன செய்வது என்று நினைத்தால் அங்கே திண்டாட்டம். தீபாவளி வருது, பணத்தை என்ன செய்யலாம் என்று நினைத்தால் அங்கே கொண்டாட்டம். பணம் உள்ளவனுக்கு சொத்து பிரச்சனை, பணம் இல்லாதவனுக்கு சோத்துக்கே பிரச்சனை. பணம் உள்ளவனுக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, பணம் இல்லாதவனுக்கு இன்கம் பிரச்சனை. தீபாவளி வருது, என்ன செய்யலாம் என்று அம்மா நினைப்பாங்க. ஐயோ, தீபாவளியை எப்படி சமாளிக்க போறோம் என்று அப்பா நினைப்பாரு. மாணவர்களே, அந்த காலத்துல நம் முன்னோர்கள் வெடிச்சதெல்லாம் காற்றை தூய்மைப்படுத்தும் ஓலை வெடிகள். ஆனால் இன்று நாம் வெடிக்கும் சீன பட்டாசுகள் நம்மை காலி பண்ணுகிறது. எனவே மாணவர்களே, உங்களின் கைரேகையை பாதிக்காத சிவகாசி பட்டாசுகளை வாங்கி வெடியுங்கள். எனவே பண்டிகையே திண்டாட்டம் என்று கூறி விடைபெறுகிறேன். கடன் என்றால் என்ன தெரியுமா? கடன்ல நிறைய வகை இருக்கு. காலையில மலச்சிக்கல் இல்லாமல் காலை கடன் கழித்தல், இரவுல மனச்சிக்கல் இல்லாம உறங்கி மறுநாள் காலை பொழுது விடியணும். 3ஆவதா ஒரு கடன் இருக்கு, அதுதான் பெத்த கடன். ஓடி ஓடி சம்பாதிக்கிற போது ஒட்டாத பணம் ஆடி முடிந்தவுடன் நெற்றியில் ஒற்றிக்கொள்ளும் என்பதை நாம் மறக்க கூடாது. அடுத்ததாக பண்டிகைகள் கொண்டாட்டம் என்னும் தலைப்பில் பவிஷ்யா பேச வருகிறார். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் பவிஷ்யா 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பண்டிகைகள் கொண்டாட்டமே என்று அழைத்துக் கூற வந்துள்ளேன். பண்டிகை என்றால் பண்டங்களின் நீகை என்று பொருள், தீபாவளி என்றால் தீப ஒளி என்று பொருள். அதனாலதான் நம்ம கடவுள் கூட விழாக்கள் வச்சு கொண்டாடுறோம்.
கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி, கிறிஸ்து பிறப்பை கிறிஸ்துமஸ் என்றும், இப்படி ரம்ஜான், புத்த பூர்ணிமா, மகாவீர ஜெயந்தி, ஏன் ஆயுதங்கள் கூட ஆயுத பூஜை என்று கொண்டாடுகிறோம். நம்ம வீட்டுல பால் காய்ச்சல் வச்சிருந்தா ஒரு நாள் கெடாம இருக்கும். அதே பால காய்ச்ச வச்சிருந்தா 2 நாள் கெடாம இருக்கும். காய்ச்ச பால உறவுறுத்தி வைத்திருந்தால் 3 நாள் கெடாம இருக்கும். உரை ஊற்றிய தயிரை மோராக்கினால் 4 நாள் கெடாம இருக்கும். மோரிலிருந்து வெண்ணெய் எடுத்தால் 1 மாதம் கெடாம இருக்கும். வெண்ணையை நெய்யாக்கினால் 1 வருடம் கெடாமல் இருக்கும். அப்போ ஒரு பொருள் உருமாறும் போது அதன் ஆட்காலம் எப்படி கூடுகிறதோ அதே போலதான் நம் வாழ்க்கையிலும் விழாக்கள் வரும்போதெல்லாம் நம்ம ஏனும் புதுப்பித்துக் கொண்டால் நம்ம ஆட்காலமும் கூடும். இருள் போய் வெளிச்சம் தரும் இந்த தித்திக்கும் தீபாவளியை சிறப்பான முறையில் கொண்டாடுவோம். 5 லட்சம் ரூபாய் வைத்திருந்தால் தான் தீபாவளி கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வெறும் 500 ரூபாயில் கூட நிம்மதியான தீபாவளியை கொண்டாடலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் கூட மான்கள் வாழலாம். எப்படி வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை. உள்ளது போதும் என்று நினைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. பழையன கழுதலும் புதியனும் புகுதலும் தான் மகிழ்ச்சியான பண்டிகை. எனவே பண்டிகைகள் கொண்டாட்டமே என்று கூறி நான் விடை பண்ணுகிறேன். நன்றி. அப்புறம் அடுத்த நாள் கலர் துணி போட அனுமதி தர மாட்டீங்களா? அப்பதான் எங்களுக்கு பண்டிகைகள் எல்லாம் கொண்டாட்டம் இல்லனா திண்டாட்டம் தான். அடுத்ததாக பண்டிகைகள் திண்டாட்டம் என்னும் தலைப்பில் முகுந்தன் பேச வருகிறார். அவையோரை வணங்குகிறேன். பண்டிகைகள் திண்டாட்டமே என்னும் தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். தீபாவளி என்றாலே துணிக்கடை, நகைக்கடை, கறிக்கடை, சூப்பர் மார்க்கெட், பியூட்டிஷியன் என்றெல்லாம் அம்மா கூடவே அலைந்து தெரியும். அப்பாவுக்கு தான் தெரியும் பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்று. உலகத்திலேயே பொறுமைக்கான நோபல் பரிசு யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஆனா அந்த ஜவுளி கடையில சேலை எடுத்து கொடுக்கிற அந்த சேல்ஸ்மேனுக்கு கொடுங்க அந்த நோபல் பரிசுன்னு நான் சொல்லுவேன். மாணவர்களே, கோவிலை வணங்குகிறோம், கோவிலில் இருக்கும் தெய்வங்களை வணங்குகிறோம். ஆனால் வீட்டில் இருக்கும் பெற்றோர்களை நாம் எப்பொழுதும் வணங்குவதே இல்லை. இப்படி இருக்க தீபாவளி எப்படி கொண்டாட்டமாக இருக்கும்? ஒரு தாத்தா பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து கேட்டாராம், இந்த தீபாவளிக்கு என்ன வாங்க போகிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்னார், கடன் என்று. ஈன்ற புறந்தள்ளுதல் என் தலை கடனே, சான்றோர் ஆக்குவது தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தால் கொல்லருக்கு கடனே, நன்னடை வேண்டல் வேண்டற்கு கடனே. கடனே என்றால் கடமை என்று பொருள். ஒரு வீட்டுக்கு தீபாவளிக்கு சாப்பிட போறோம். அங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னா சாச்சா இது நல்லா இல்லை என்று கூறக்கூடாது. ஊற்றுவது நஞ்சாக இருந்தாலும் ஊற்றுபவர் முகம் வாடக்கூடாது என்று திருவள்ளுவர் அன்றே அழகாக கூறியிருக்கிறார். பெயர்கண்டும் நஞ்சும் தமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இந்த பண்பாடு அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. இன்று 4 சோற்றுக்குள்ளேயே திண்டாட்டமாக இருக்கிறது என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி. பெண்கள் இருக்கிறோம்ல, நாங்க எப்பொழுதுமே விட்டு கொடுக்கிற தியாகிகள். 5 பவுன் நகை இருந்தால்தான் பண்டிகை கொண்டாட்டம் என்றால் நாங்கள் எதுக்கு கவரிங் நகைக்கெல்லாம் கல்யாணி கவரிங் என்று பெயர் வைத்திருக்கிறோம்? ஆசைப்பட்டா கழுத்து ஃபுல்லா போட்டு போறோம். சரி, ஒரு அம்மா ரொம்ப குண்டா இருப்பாங்க. அவங்க புருஷன் கிட்ட போயிட்டு, மாமா எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுங்களேன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அப்பா சொன்னாங்க, குட்டியான மாதிரி இருக்கிற உனக்கு எதுக்கு ஒட்டியானன்னு கேட்டாங்களாம். அடுத்ததாக பண்டிகைகள் கொண்டாட்டம் என்னும் தலைப்பில் அருணா பேச வருகிறார். என் ஆறு உயிரே, உம்மை வணங்குகிறேன். விழாக்கள் என்றால் என்ன தெரியுமா? தீ போல உங்கள் இவர்களை கொதிக்க விடுங்கள். உங்கள் தவறுகளையும் கவலைகளையும் படிக்கட்டு விடுங்கள். அதில் அன்பு எனும் பாலை ஊற்றுங்கள். அத்தனை விழாக்கள் உங்களுக்கு கொண்டாட்டம் தான். வாழ்க்கையில் 10 முறை கீழே விழுந்தேன் என்று கூறுவதை விட 9வது முறை கீழே விழுந்தேன் மீண்டும் நிமிர்ந்து நின்றேன் என்று கூறுவதுதான் பெருமை தரும். இதுதான் வாழ்க்கை என்று நினைத்தால் அது கொண்டாட்டம். என்னடா வாழ்க்கை என்று நினைத்தால் அது திண்டாட்டம். தித்திப்பு தின்பண்டாரங்கள் எவ்வளவு தின்றாலும் மத்தாப்பு கம்பிகளை கையில் ஏந்தி பட்டாசை விண்ணில் செலுத்தினால்தானே நமக்கு தித்திக்கும் தீபாவளி. வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வாழ வேண்டும் என்று நினைத்தால் தானே வாழ முடியும். வாழ்க்கையில் மேடும் பல்லும் இருக்கத்தானே செய்யும். தீபாவளிக்கு வரும் விருந்தினரை அன்போடு அழைப்போம். தூய்மையான உள்ளத்துடன் இருப்போம். கூட்டு குடும்பமாய் சேர்ந்து இருப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். அன்று ஒரு நாளாவது மற்ற உயிர்களுக்கு உணவளிப்போம். எனவே பண்டிகை நமக்கு நல்ல பண்பாட்டை கற்றுத் தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு தெரியுதா? இந்தியாவோட பார்டர் கலர் தெரியலனா கூட பரவாயில்ல, தீபாவளி என்று எங்க அம்மா போடு பட்டு புடவையில என்ன கலர் பார்டர் இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் கரிசோறு கிடைக்கும். தாய்க்கு பின் தாரம் என்பார்கள். அந்த தாரத்துக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கறதுல நம்ம என்ன குறைஞ்சிட போறோம்?
அடுத்ததாக பண்டிகைகள் திண்டாட்டம் என்னும் தலைப்பில் மேனிஷ் ஆண்டனி பேச வருகிறார். அவையோரே வணங்குகிறேன். பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்றால் திண்டாட்டமே என்ற தலைப்பில் மேனிஷ் ஆண்டனி என்னும் நான் பேச வந்துள்ளேன். தீபாவளி என்றால் இனிப்பு, கிறிஸ்துமஸ் என்றால் கேக், ரம்ஜான் என்றால் பிரியாணி, பண்டிகை என்றால் படம். மாணவர்களே, திறமைசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம கேட்பதெல்லாம் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னா அவர் தான் திறமைசாலி. நம்ம கேட்பதெல்லாம் அப்பா வாங்கித்தரன்னு சொன்னார்னா அவர் தான் புத்திசாலி. ஒரு காலத்துல சொந்த பந்தங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? வெற்றியிலே கொடி படர அகத்திய நட்டாங்க, அந்த அகத்திய தின்ன கோழிய வளர்த்தாங்க. வயலுக்குள்ள புழுவை விரட்ட கோழிய வயலில விட்டாங்க. வளர்த்த கோழிய விற்காம குலதெய்வத்திற்கு நேற்றுக்கடன் செலுத்தினாங்க. அந்த நேற்றுக்கடன் செலுத்த திருவிழாக்கள் வச்சாங்க. அந்த திருவிழாவுக்கு நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் கூவி கூவி அழைச்சாங்க. அந்த சொந்த பந்தங்களுக்கு அறுசுவை உணவோடு சேர்த்து எங்க வீட்டு வெத்தலையும் கோழிக்கறியும் பந்தல்ல வச்சாங்க. அப்படிப்பட்ட திருவிழாக்கள் தான் நமக்கு கொண்டாட்டம். ஆனால் இன்றைய திருவிழாக்களோ அப்படி இல்லையே. ஒரு ராணுவ வீரர் ஒரு மலை பிரதேசத்தில் வசித்து வருகிறார். அவர் தினமும் ஏடிஎம் சென்று 100 ரூபாய் மட்டுமே செலவழிக்க எடுப்பாராம். அதற்கு அந்த ஏடிஎம் முதலாளி கேட்கிறார், ஐயா, ஒரே வழியாக 1000 ரூபாய் எடுப்பதுதானே என்று. அதற்கு அந்த ராணுவ அதிகாரி கூறுகிறார், அடுத்த தீபாவளிக்கு நான் என் ஊருக்கு செல்லும் வரை நான் உயிரோடு இருக்கிறேன் என்று என் அம்மாவிற்கு எப்படி தெரிவது? நான் படம் எடுத்தால் என் அம்மா செல்போனிற்கு செல்லும் மெசேஜ் மட்டுமே என்றாராம். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு திருவிழாக்கள் திண்டாட்டமே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.